ஹலோ ஆல் நம்மளோட வேல்யூ இன்வெஸ்டிங் கோர்ஸோட இன்ட்ரொடக்ஷன் வீடியோ இது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இன்வெஸ்டிங்க்கு ஒரு கோர்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கில் நிறையா ஃபேக்டர் இன்வெஸ்டிங் டைப் இருக்குது. லோ வாலட்டிலிட்டி, க்ரோத் இன்வெஸ்டிங், டிஸ்கவுண்ட் இன்வெஸ்டிங். அந்த மாதிரி இதில் லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக வேர்ல்டு ஓவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற டாப் 2 மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இன்வெஸ்டிங்கும் வேல்யூ இன்வெஸ்டிங்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 50 இயர்ஸோட டேட்டா. இதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் மொமெண்டம் இன்வெஸ்டிங் டாப்பில் இருக்குது. மொமெண்டமும் வேல்யூவும் கம்பைன் பண்ணால் அதுக்கு அடுத்த லெவலில் இருக்குது. வேல்யூ இன்வெஸ்டிங் தேர்ட் லெவலில் இருக்குது. மற்றது க்ரோத் இன்வெஸ்டிங், நார்மல் இண்டெக்ஸோட ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே கீழே இருக்குது. அப்போது இருக்கக்கூடிய மல்டிபிள் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபேக்டர் இன்வெஸ்டிங்கில் டாப் 2 இன்வெஸ்டிங் மெத்தட்ஸை நம்ம கவர் பண்ணணும். அப்படிங்கிறதுனால நான் தனித்தனி கோர்ஸாக மொமெண்டம் இன்வெஸ்டிங்கும் கொடுத்துருக்கேன், இப்போது வேல்யூ இன்வெஸ்டிங் கொடுத்துருக்கேன். நீங்கள் இது ரெண்டையும் இண்டிபெண்ட்டாக தனித்தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே யூஸ் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வேல்யூ ப்ளஸ் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் மொமெண்டம்ங்கிற மாதிரி பிளெண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே நம்ம கோர்ஸ் வீடியோலையும் இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம யூடியூப் சேனல்லையே நான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக்காக வேல்யூ இன்வெஸ்டிங்க்கு தேவையான மேக்ஸிமம் டேட்டாஸை வந்து ஒரே கிளான்ஸில் ட்ரேடிங் வியூ சார்ட்டில் பார்த்துக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ட்ரேடிங் வியூ ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் மாதிரி பிளாட் ஆகிறது பார்த்தீங்கன்னா வேல்யூ பை ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜோனுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மேலேருந்து கரெக்ஷன் ஆகி இந்த ஜோனுக்கு வரும்போது தான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வந்து பிளாட் ஆகும். ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்தவொடனே, ஓகேங்களா? அப்போது நம்ம மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸ் ஒரு ஸ்டாக்கில் என்டர் ஆகிறோம்னா முடிஞ்ச வரைக்கும் ஆல்ரெடி அது ஒரு டிக்ளைனை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணுறோம். ஸோ வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதே வந்து லோ ப்ரைஸில் பை லோ செல் ஹை கான்செப்ட் இல்லைங்களா? ஸோ அப்போ லோ ப்ரைஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மார்க்கெட்டில் வந்து எக்ஸாக்ட் லோவை ஐடென்டிஃபை பண்ண முடியாது அப்படின்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சிஸ்டம் வந்து அந்த பாட்டமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ இதிலே பாருங்கள், இந்த இடத்துல வந்தது, இங்கே வந்து கொஞ்சம் நேரம் சைட்வேஸில் இருந்துட்டு திரும்ப நமக்கு மேலே போச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்சல்யூட் லோ இது தான். இந்த ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் லோ இது தான். இந்த ட்ரையாங்கிள் வந்த இடம் தான். ஸோ அப்போ அந்த லோவை முடிஞ்ச வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி நம்ம இந்த வேல்யூ பை ஜோனுங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு க்ளவுட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னா கன்சர்வேட்டிவாக என்டர் ஆகிறவங்க இந்த லோ வந்ததுக்கப்புறம் பை மார்க்கெட் திரும்பினதுக்கப்புறம் என்டர் பண்ணி நீங்கள் வந்து டார்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இதில் ஃபிக்ஸட் டார்கெட்டும் ஒன்று கொடுத்துருக்கோம். ட்ரையல் பண்ணி இந்த க்ளவுட்லேயே எடுத்துகிட்டு போனீங்கன்னா லாங்காகவே எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இதைவே வந்து இந்த இடத்துல பாட்டமில் எடுத்துட்டோம். இது கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது நமக்கு மொமெண்டமில் சிக்னல் வந்தது. மொமெண்டம் வந்து எப்படின்னா பை ஹை செல் ஹை கான்செப்ட் இல்லைங்களா? இது வந்து பை லோ செல் ஹை. மொமெண்டம் வந்து ஒரு ஸ்டாக் மொமெண்டம் எடுத்து போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம என்டர் பண்ணுவோம். 52 வீக் ஹை பிரேக் பண்ணும்போது பண்ணுவோம், ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணும்போது பண்ணுவோம். அந்த மாதிரி இல்லை, ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை பிரேக் பண்ணும்போது தான் நம்ம மொமெண்டத்தில் பண்ணுவோம். அப்போ இந்த ப்ரைஸ் வந்து நம்ம பாட்டமில் எடுக்கிறோம். மூவ் ஆகிட்டு இருக்கும்போதே மொமெண்டத்தில் சிக்னல் வந்தால் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம பண்ணலாம். அதுவுமே எப்படிங்கிறத நான் அடுத்த இதில் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாட்டம் ஜோனை வந்து ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண இந்த ட்ரையாங்கிள் ரிவர்ஸ் ஆகிறத வந்து இந்த க்ளவுட் ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபிக்ஸட் டார்கெட்டை நம்ம இதை வச்சு எடுத்துக்கலாம், இந்த லைனும் அந்த சர்க்கிளை வச்சு. அண்டு க்ளவுடை வந்து டிஎஸ்எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ கேப்சர் பண்ணிடணுமோ அந்த ட்ரெண்டை வந்து கேப்சர் பண்ணலாம். அண்டு ஃபண்டமெண்டல் ஸ்டடி ஏர்னிங்ஸோட குவாலிட்டி அண்ட் ஆக்சிலரேஷனை வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ரிப்பனாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபண்டமெண்டலில் பேசிக்காக நம்ம டாப் லைன் பாட்டம் லைன் அது ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு இபிஎஸ்ஸை பார்த்துட்டு அது வந்து எப்படி க்ரோத்தில் இருக்குது, குவார்டர் அண்ட் குவார்டர் வந்து மொமெண்டத்தில் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நம்ம இந்த இடத்துல ரிப்பனாக பிளாட் பண்ணியிருப்போம். அப்போ சிக்னல் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கும்போது இந்த ரிப்பனும் இருக்கணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சிக்னல் வந்தபோது ரிப்பன் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து போனாலும் நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். ஸோ நம்ம டார்கெட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல சிக்னல் வந்தப்போ ரிப்பன் இல்லை. அப்போ வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஈவன் தான் டார்கெட் போயிடுச்சு, பட் ஆனால் நமக்கு ட்ரேட் கிடையாது. தேர்ட் டைம் பாருங்கள், இங்கே சிக்னல் வந்தது, அடுத்த ரிப்பன் வந்தது, என்ட்ரி ஆனது. இது பாருங்கள் லாங்காக போகுது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டலு, டெக்னிக்கலாக பாட்டம் ஜோனு அண்டு அதுக்கான டார்கெட் ப்ரைஸு ட்ரையல் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் எல்லாத்தையும் ஒரே கிளான்ஸில் பார்க்குற மாதிரி நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் தான் நான் சொன்னது தான் 4 வேல்யூ பை ஜோன்ஸ் இருக்கும். 2 க்ளவுடு உங்களுக்கு டிஎஸ்எல்லாம் யூஸ் ஆகும். அண்டு ரிவர்ஸலில் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். டார்கெட் லைன் அண்ட் சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுத்த உடனே ஒரு ஃபிக்ஸட் ப்ரைஸ் டார்கெட்டை காட்டும். அந்த டார்கெட் மெட் ஆன உடனே சர்க்கிள் பிளாட் ஆகி இந்த இடத்துல டார்கெட் மெட் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு காட்டும். ஃபண்டமெண்டல் ஸ்டடி வந்து ரெவன்யூ, ப்ராஃபிட்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸோட ஆக்சிலரேஷனை ஒரு ரிப்பனாக பிளாட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது ஃபண்டமெண்டல்ஸும் இன்டாக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டே நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்கள் ட்ரேடிங் வியூக்குள்ளேயே பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். லார்ஜ் கேப் எப்படின்னாக்கா நிஃப்டி 50 அண்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அந்த 100 ஸ்டாக்கில் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மொமெண்டம் இன்வெஸ்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F&O ஸ்டாக்ஸில் கொடுத்துருப்போம். அதாவது
லார்ஜ் கேப் 100 ஸ்டாக்கு, மிட் கேப் 150 ஸ்டாக்ஸ், டோட்டல் 250 ஸ்டாக்ஸில் கொடுத்துருப்போம். இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் பண்ணியும் பண்ணிக்கலாம். இதில் 3 என்ட்ரி டைப் நம்ம கொடுத்துருக்கோம். கன்சர்வேட்டிவ் என்ட்ரி, அக்ரஸிவ் என்ட்ரி அண்ட் கம்பைன் என்ட்ரின்னு. இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு கோர்ஸில் வந்து கிளியராக நம்ம கொடுத்துருப்போம். கன்சர்வேட்டிவ் என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரிவர்ஸ் ஆனவுடனே இதில் வந்து நம்ம ஆவரேஜிங் மெத்தட் போக மாட்டோம். ப்ரமீடிங் மெத்தட் தான் போவோம். ஒரு இடத்துல வந்து நம்ம பாட்டமில் கான்ட்ராவாக போய் என்ட்ரி எடுத்துட்டோம். அதுக்கு கீழே ப்ரைஸ் போகுதுன்னா, அங்கே போய் நம்ம ஆவரேஜ் பண்ண மாட்டோம். ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆனவுடனே தான் என்ட்ரி எடுப்போம். இது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக கோர்ஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம 3 டேஸ் ட்ரையல் கொடுக்குறோம். இந்த இண்டிகேட்டரை வந்து நீங்கள் வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நிஃப்டி 50 ஸ்டாக்கோ, நிஃப்டி எக்ஸ் 50 ஸ்டாக்கையும் நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு, பாஸ்ட்டில் எப்படி மூவ் ஆயிருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு, நீங்களே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹேண்டு. செக் பண்ணிவிட்டு, ஓகே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட்னா நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு கோர்ஸ் வீடியோ வந்துடும். அண்ட் அந்த இண்டிகேட்டரோட அக்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். இன்கேஸ் இன்னும் நீங்கள் ஃபர்தராக ட்ரை பண்ணணும் அப்படின்னா, 1 மந்த்துக்கு மட்டும் 1 டைம் வந்து உங்களுக்கு ஒரு மினிமம் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம அதை அக்சஸ் கொடுக்குறோம். ஏன்னா 3 டேஸில் உங்களால் அக்சஸ் பண்ண முடியல, எனக்கு டைம் இல்லை, நான் ஒர்க்கில் இருந்தேன், எனக்கு ஒரு 1 மந்த் கொடுத்தீங்கன்னா நான் தரவாக அந்த இண்டிகேட்டரோட எஃபெக்டிவ்னஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கன்னா, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுக்காக உங்களுக்கு 1 மந்த் அக்சஸும் நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபுல் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு கோர்ஸ் வீடியோவும் இண்டிகேட்டர் அக்சஸும் லைஃப் டைமுக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ சிஸ்டம் எல்லாமே ஹை எண்டாக இருக்கும். ஒரு இண்டிகேட்டர்லேயே உங்களுக்கு தேவையான எல்லா டேட்டாவும் ஒன் கிளான்ஸில் பார்த்துக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி தேவையில்லாத நாய்ஸ் இல்லாமல் சிம்பிளாக ஒரு 2, 3 ஸ்டெப்புக்குள்ளேயே உங்களோட என்ட்ரி, எக்ஸிட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். சிஸ்டம் மேலே எங்களுக்கு இருக்க கான்ஃபிடன்ஸ்னால தான் நாங்கள் ஓப்பனாகவே உங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறோம். நீங்கள் அக்சஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, எந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகிருக்கு, நம்மளோட ஸ்டைலுக்கு இது சூட் ஆகுமா, எந்த அளவுக்கு இது எஃபிஷியண்ட்டாக இருக்குங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளோட ட்ராவல் வந்து லாங் டேர்ம் பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்தராக எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். 9944759616. ட்ரையல் அக்சஸ் வேணாலும் சரி, அண்டு கோர்ஸில் ஜாயின் பண்ணணுனாலும் சரி, நம்மளோட மற்ற கோர்சஸ் எது ஜாயின் பண்ணணுனாலும் டீட்டெயில்ஸ் வேணுனா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நினைப்பது முடியும்.